ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்தியாவுடைய ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற மாதிரி மகாத்மா காந்தியை எல்லாரும் பார்க்குறோம். ஆனால் அவருடைய சொந்த மகனான ஹரிலால் அவர் எப்படி பார்த்தாரு? ஒரு பக்கம் இந்தியாவுடைய ஃப்ரீடமுக்காக தியாகங்களை செய்கிற காந்தி, இன்னொரு பக்கம் தன்னுடைய அப்பாவோட அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க ஒரு மகன். இந்த படம் சொல்ற இந்த ரியல் லைஃப் ஸ்டோரி எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, வாங்க பார்க்கலாம். இந்த படத்துல காந்தி சென்ட்ரிக்கா வைக்காம அவருடைய பெரிய பையனான ஹரிலால் காந்தியுடைய லைஃபை சென்ட்ரிக்கா வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே ஹரிலாலுக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பா மாதிரியே லண்டனுக்கு போய் பேரிஸ்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. பட் காந்தி பாத்தீங்கன்னா தன்னுடைய பிரின்சிபல், பொலிட்டிக்கல் மிஷன் மாதிரியான விஷயங்கள்ல முக்கியத்துவம் கொடுத்து ஹரிலாலுடைய ஆசைக்கு பெருசா சப்போர்ட் பண்ணாம விட்டுறாரு. இது ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு விரிசலை உண்டாக்குது. காந்தி நாட்டுக்காக தியாகம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய பையன் பாத்தீங்கன்னா அவருடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்ற ஒரு தேடல்ல அலைஞ்சிட்டு இருக்காரு. பிசினஸ் ஃபெயிலியர், குடும்ப பிரச்சனைகள், அப்பாவுடைய அங்கீகாரம் கிடைக்காம இருக்கிறது மாதிரியான விஷயங்களால ஹரிலால் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்கஹால் அடிஷன்ல போயிடுறாரு. ஒரு கட்டத்துல காந்தியோட ஐடியாலஜியை எதிர்த்து போராடுற அளவுக்கு அவர் ரொம்ப மோசமா போயிடுறாரு. காந்தி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நேஷனை லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரோட பையன் பாத்தீங்கன்னா தன்னுடைய லைஃபை கண்ட்ரோல் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. ஒரு நாட்டுக்கே ஃபாதரா இருந்த காந்தி தன்னுடைய சொந்த பையனுக்கு எப்படி இருந்தாரு? இந்த காம்ப்ளிகேட்டடான ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்பை சொல்ற ஒரு எமோஷனல் டிராமா தான் இந்த படமே. இந்த படத்துல காந்தி சைட்ல இருந்து இந்த ஸ்டோரி சொல்லாம அவருடைய பையனோட சைட்ல இருந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்துடைய இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அக்ஷய் கண்ணா பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஹரிலால் அப்படின்ற ரோலுக்கு ரொம்ப நல்லாவே சூட் ஆகுறாரு. இந்த படத்துடைய பெரிய மைனஸே பாத்தீங்கன்னா பேசிங் தான். பேசிங் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓவர் டிராமாட்டிக்கா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. சரி, அதெல்லாம் விடுங்க, படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காந்தியோட மகன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். பட் எனக்கு ஸ்லோவா போற படம்லாம் பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த படம் யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு, வேணும்னா செக் பண்ணி பாருங்க. படத்துல அதுக்கான இல்ல, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். காந்தி மை ஃபாதர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.